ஒவ்வொரு அரசாங்கத்திலையும் அந்த அரசாங்கத்துல சில நல்ல திட்டங்கள் வந்து செயல்படுத்தியிருப்பாங்க, நிறைய திட்டங்கள் வந்து செயல்படுத்தியிருக்க மாட்டாங்க. அப்போ மக்களுக்கு பயனுள்ளதா இருந்த சில நல்ல திட்டங்களை வந்து இப்ப அரசு பொறுப்பேற்கிற தமிழக வெற்றி கழகம் வந்து அந்த மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள் எல்லாத்தையுமே நாங்க கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு. இது எல்லாராலையும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா எல்லா அரசும் அது மாதிரி பண்ண மாட்டாங்க. எல்லா அரசும் என்ன பண்ணுவாங்கன்னா நியமனம் சேஞ்ச் பண்ணுவாங்க, அந்த திட்டங்களே ஸ்டாப் பண்ணுவாங்க. அது மாதிரி விஷயங்களை தான் கடந்த அரசாங்கம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து நாங்க நிறைய நல்ல திட்டங்களை கண்டினியூ பண்ண போறோம், பேரை கூட சேஞ்ச் பண்ணாம அப்படியே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. வாங்க அந்த பதிவுக்குள்ள போகலாம். முதல்வராக பொறுப்பேற்ற அன்றைய நாளே 3 திட்டங்களை அறிவிச்சாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு, போதைப் பொருள் இல்லாத தமிழகம், அப்புறம் 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ இப்படிங்கிற தமிழக வெற்றி கழகம் கொடுத்த வாக்குறுதியில 3 அவர் வந்து கையெழுத்திட்டு நிறைவேற்ற ஆரம்பிச்சாரு. அது வந்து இன்னமும் போய்கிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு அடுத்தபடியா கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு மாதம் 15ஆம் தேதி வந்து ஒவ்வொரு மகளிருக்குமே அது இந்த மாசமும் கண்டிப்பா ஏரியா ஆகணும், நீங்க அரசாங்கம் நீங்க வந்து முதல்வர் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியில இருந்து ரொம்ப ப்ரெஷர். ஆக்சுவலா உரிமை தொகை வந்து 1000 ரூபாய், அந்த அமௌண்ட் வந்து நீ போடவே இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலா 15ஆம் தேதி அந்த 1000 ரூபாய் வந்து எல்லா மகளிருக்கும் போட்டு விட்டாங்க. ஆனா தாவேக்கா சொன்ன 2500 ரூபாய் எங்க அப்படின்னு எல்லாராலையும் கொஸ்டின் எழுப்பப்பட்டது. அதுக்கு சில கால டைம் எனக்கு கொடுங்க, நான் எல்லாத்தையும், ஏன்னா இப்பதான் வந்திருக்காரு, எல்லா துறைகளையும் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்திட்டு என்னென்ன விஷயங்கள் என்னென்ன சுச்சுவேஷன்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடறேன், எனக்கு கொஞ்சம் கூடுதல் அவகாசம் மட்டும் கொடுங்க, டைம் மட்டும் கொடுங்க அப்படிங்கிறத விஜய் முதல்வராக பதவி ஏற்கும் போதே கேட்டிருந்தார். இப்போ அது மாதிரியான விஷயங்கள்ல தொடர்ந்து இப்ப முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய என்ன விஷயம்னா அம்மா உணவகம். அம்மா உணவகம் வந்து ஜெயலலிதா அம்மா இருக்கும் பொழுது பயங்கரமா மக்களால ஆக்சுவலா அது பாராட்டப்பட்ட ஒரு விஷயம். எல்லோரும் மக்களால, ஏன்னா ஒரு 50 ரூபா சாப்பிட்ற காசு இருக்காது, ரொம்ப ஏழ்மையான மக்களா இருப்பாங்க. அப்ப அவங்க போயிட்டு ஒரு 10 ரூபாய்க்கோ 5 ரூபாய்க்கோ இட்லி சாப்பிடணும், ஒரு சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா அந்த இடம் தான் ஆக்சுவலா உந்தமான இடமா இருந்தது. ஹோட்டலுக்கு அவங்களால போக முடியாது. அது மாதிரி இடத்துல போயிட்டு அம்மா உணவகம்னு சொல்லி ஆரம்பிச்சு அது நிறைய மக்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருந்தது. அதை வந்து அடுத்த பீரியட்ல வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை வந்து செயல்படுத்தல. ஆக்சுவலா அதை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே முடக்கிட்டாங்க. ஆக்சுவலா அதை அவங்க ப்ரீ பிளான் பண்ணி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அதை பண்ணியிருந்தாலே ஆக்சுவலா அவங்களுக்குமே அது நல்ல பேர் கிடைச்சிடும். அதை ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது வந்து நிறைய மக்களிடையே வந்து மேக்சிமம் அது மாதிரி அந்த அம்மா உணவகம் மேக்சிமைஸ் யூஸ் பண்றது வந்து சென்னையில அதை வந்து ஃபுல்லாவே கண்ட்ரோல் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா அதுவும் திமுக மேல ஒரு எதிர்ப்பு, ஒரு சின்ன 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 எதிர்ப்பா சேர்ந்து பெருசாகி இப்ப வீட்டுல உட்கார வச்சிட்டாங்க. அது மாதிரி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பக்கம். ஆனா அது ஒரு விஷயம். தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் வந்து இந்த அம்மா உணவகத்தை வந்து மறுசீரமைக்க வேண்டும், அதை வந்து நீங்க வந்து ரொம்ப சீக்கிரமா அந்த திட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அறிவுறுத்தியிருக்காரு. அதுக்கான வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஓரிரு நாட்கள்ல அது வந்து நடைமுறைக்கு வந்துடும். இது வந்ததுனால நிறைய மக்கள் வந்து இது கண்டிப்பா பெரிய ஆதரவு கொடுப்பாங்க. ஏன்னா அம்மா உணவகம் அப்படிங்கிறது வந்து ஒரு மேல்தட்டில் உள்ள மக்களுக்கு பெரிய விஷயமா ஈடுபடாது. ஆனா ரொம்ப அன்றாட வாழ்க்கையே சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற மக்கள் வந்து இதை ரொம்பவும் பாராட்டுவாங்க. ஆனா அவங்களுக்கு இது முக்கியம் தேவையான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த அம்மா உணவகம் இருக்க போகுது. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து ஆரம்பத்துல இருந்தே பண்ணிட்டு இருக்காரு. நம்ம எதுக்காகவும் யாரையும் எதுலையும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதாவது செங்கோட்டையன் அவர்கள் வந்தாங்க, அம்மாவுடைய புகைப்படத்தை கையில வச்சுக்கலாம்னு கேட்டாங்க. ஓகே, அது உங்களோட விருப்பம் சார், வச்சுக்கோங்க, அதனால எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. அதுல அது மாதிரி ஒரு விஷயம். 2வது, கலைஞர் உரிமை தொகையை ஓகே அப்படியே அறிவிச்சு அப்படியே அதை கொடுத்தாங்க. ஓகே, அதுல ஒரு ஈகம் எது கிடையாது. எதுக்கு அவங்க பணம் நம்ம கொடுக்கணும், நம்ம செயல்படுத்தி கொடுக்கலாமே, அதுல ஒரு ஈகம் கிடையாது. அந்த விஷயம் செங்கோட்டையன் அவர்கள் விஷயத்துலயும் ஈகோ கிடையாது. இப்போ அம்மா அவர்களுடைய அறிவிச்ச அந்த திட்டத்திலையுமே ஆக்சுவலா அதுலயும் ஒண்ணுமே இல்லை. இப்போ அம்மா உணவகம் அப்படிங்கிறத அப்படியே செயல்படுத்த போறாங்க, அவ்வளவுதான். அதே பேர்ல தான் வரப்போகுது. அப்ப அதுலயுமே இன்னொரு ஆல்ரெடி ஏடிஎம்கே கட்சியில முதல்வருடைய புகைப்படம் வரும். புகைப்படம்ல அவங்களுடைய பேர் வருது அப்படிங்கும் பொழுது இது வந்து இது வந்து எதை காட்டுது அப்படின்னா அவர் மேல உள்ள ஒரு கான்பிடென்ட் காட்டுது. என்னதான் அப்படி பண்ணாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, மக்கள் வந்து நம்ம மேல இதனால ஒன்னும் டிஸ்டர்ப் ஆயிடாது,
அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. அவர் மேல நம்பிக்கை இருக்கு. மக்கள் வந்து அவர் நிறைய நம்புறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அவருக்கு நிறைய இருக்கு. அதுதான் இந்த விஷயங்கள்ல அவர் காட்டுது. இந்த வெற்றிக்கும் அதுதான் அவரை வந்து கொண்டு வந்திருக்கு. அந்த கான்பிடன்ட் மட்டும்தான் அவரை இப்ப முதல்வர் பதவி உட்கார வச்சிருக்கிறது காரணம் அவருடைய அந்த தீர்க்கமான முடிவு, அவர் மேல உள்ள அவரே வச்ச நம்பிக்கை, மக்கள் அவர் மேல வச்ச நம்பிக்கை. இதுதான் முக்கியமான காரணம். இது மாதிரியான நிறைய திட்டங்களை அவர் கொண்டு வருவார் நம்புவோம். இந்த 5 வருஷங்கள்ல தமிழ்நாடு இதுவரை இல்லாத தமிழகமா மாறணும். அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். பாப்போம், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது.